அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சகம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக ஒர்க் பண்ற இடத்துல விருச்சக ராசி நண்பர்களுக்கு எதிர்பாலினரால் பிரச்சனைகள், அதை நம்ம வீடியோவில் கூட டைட்டில கூட வச்சிருந்தேன். சில பேர் என்ன இப்படி ஒரு நெகட்டிவான டைட்டில் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அதாவது எதிர்பாலினரால் ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பீங்க. அதே போல உடல் நலத்துல பாதிப்புகளும் கடந்த சில மாதங்களாக இருந்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், ரண ருண ரோக குரு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ஒரு காரணம். எதிர்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, மன உளைச்சல், அதே போல இன்னொரு பக்கம் உடல் நலத்துல பாதிப்பு, அலைச்சல்கள், பயணங்கள். இது இப்படிதான் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த மாசம் தீர்மா என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த விருச்சக ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப எதையுமே ஆழமாக நேசிக்கக்கூடியவர்கள், டீப் எமோஷனலா கனெக்டிவிட்டி ஆகக்கூடியவர்கள். அதனாலேயே ஒருத்தர்கிட்ட பழகுறாங்க அப்படின்னாக்க, குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஃப்ரெண்டா கூட பழகியிருப்பாங்க, ஒரு எதிர்பாலினராக இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. திடீர்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு அப்ரோச்சஸ்னால சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க விருச்சக ராசி நண்பர்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல கடுமையான மன உளைச்சல், ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் இந்த மாதத்துல குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. மே 1ஆம் தேதியில இருந்து குரு 7ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. ரண ருண ரோக குரு 7ஆம் பாவகத்துக்கு உங்க ராசியை பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தெளிவா யோசிப்பீங்க, மன உளைச்சல் அடைய மாட்டீங்க, ஒரு மாற்று வழியில சிந்திப்பீங்க. சில புதிய நண்பர்கள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் பழைய கவலைகளையும் மனச்சோர்வுகளும் உங்களுக்கு நீங்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பெருமளவு குறையும். மருத்துவ செலவு இனிமேல் இல்லை. அதுதான் இங்க பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும். குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷரால, டென்ஷனால மேலதிகாரிகளோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள், டென்ஷன்லாம் இல்லாம ஒர்க் ப்ரெஷரும் குறையும். 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்க ராசியாதிபதியாகவும் வராரு. இந்த ராசியாதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க 5ஆம் பாவகத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. புதன், 8க்குரியவன் புதன் 5ஆம் பாவகத்துல இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் வரும். வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பேச்சை கேட்காம இருக்கலாம். அதனால ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை, அல்லது அவர்கள் மாற்று வழியில போறதுனால உங்களுக்கு ஒரு மன வருத்தம். இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம். சில பேருக்குலாம் செலவுகள் ஆகும். சில பேருக்கு அவர்களுக்கு சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகள் வகையில. 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன். இந்த புதன் மே 10 வரையில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் வந்துடும். 8க்குரியவன் 6ஆம் இடத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகம் தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பாசிட்டிவ் தான். அதே போல இந்த 5ஆம் பாவகத்துல இந்த ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சில விளையாட்டுத்தனமான முடிவுகளை, அவசர முடிவுகளை நீங்க எடுக்கிறதுனால சில மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி 6க்குரியவன் 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் பாவகம். அப்ப கடனுடைய அழுத்தம் கூட பெருசா இல்லாம இருக்கும். கடன் வாங்கியிருப்பீங்க கடந்த காலத்துல, அல்லது புதிய கடன் வாங்கியாவது அந்த பழைய கடனை அடைத்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் கூட சில பேருக்கு வரலாம். இந்த உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதாவது பழைய உணவு சாப்பிடாம இருக்கிறது, அல்லது ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உணவு விஷயத்துல, தண்ணீர் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது அவசரம், கோபம், டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த அவசரம், டென்ஷன், கோபம் அதை மட்டும் நீங்க தவிர்த்திடணும் அப்படின்றதுதான் இந்த மாதத்துல முக்கியமான விஷயம். அதே போல ஒரு பயணங்கள்லாம் ஏற்படும். சிறு தூர பயணங்கள் அல்லது சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. மேலும் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு புதிய நண்பர்கள், புதிய ரிலேஷன்ஷிப் கூட இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியே தரும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல இந்த சூரியனும் சுக்கிரனும் 6ஆம் பாவகத்துல மாதத்தின் தொடக்கத்துல இருந்தே இருக்கும். இப்ப சூரியனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த சூரியன் 6ஆம் பாவகத்துல ஏறத்தாழ மே மாதம் 13ஆம் தேதி முடிய வரலுமே இருக்கிறாரு.
அப்போ வந்து 6ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இத்தனை நாளா இருந்து வந்த தேக்கம் வந்து மாறும். வேலை கிடைக்கல, வேலையே இல்லாம இருக்கிறோம் அப்படின்னாக்க நீங்க வேலை தேடலாம். ஏன்னா இங்க உச்ச சூரியனால வந்து எப்படியோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். ஆனா தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் கூட வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 6ஆம் பாவகத்துல சுக்கிரன் மற்றும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையருடன் ஒரு மனஸ்தாபம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சமாதான கொடியை காட்டிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அல்லது சில பேருக்குலாம் வந்து வாழ்க்கை துணைவர் ஒரு டெம்பரவரியா ஒரு டெபுடேஷன் மாதிரி வெளியில போய் தங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையோ, நீங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரியோ இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழல்லாம் கூட இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையருடன் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். ஒரு நிலையில பணம் வரும், கடன் வாங்கியாவது பணத்தை வந்து வரும். ஆனா பெரிய அளவுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. வீடு சொத்து சம்பந்தமாக செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேருக்கு ஏற்படும். வீடு மாற்ற சிந்தனைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். வேலை மாற்ற சிந்தனையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்ற சிந்தனைகளும் இருக்கும். வேலை விஷயமா மாற்றங்கள் செய்யலாமான்னாக்க இந்த நேரத்துல நீங்க ட்ரை பண்ணலாம், வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாய்ப்புக்காக வேலை தேடுறீங்க, இந்த இருக்கிற இடத்துல வேலையில சில பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க புதிய வாய்ப்புக்காக தேடுறீங்கன்னா தாராளமா அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காக முயற்சி செய்யலாம். இந்த கேது பகவானை பொறுத்தவரை 11ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறதுனால, செவ்வாயோட பார்வையில் இருக்கிறாரு. நண்பர்களால சில நன்மைகளும் வரும். அதே நண்பர்களால சில மன வருத்தங்களும் சில பேருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சூரியனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு ஏறத்தாழ மே 14ஆம் தேதியிலிருந்து இருப்பார். அங்க குருவை அசங்கப்படுத்தி 7ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு. இந்த சூரியன் குரு சேர்க்கை என்பது உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு மரியாதையை ஏற்படுத்திடும், மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தரும். ஈவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க இல்லாம அந்த வேலை இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அதனால வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இனிமேல் உண்டு. பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் கிடையாது. வேலை விஷயத்துல வந்து ஒரு நெருக்கடி எல்லாம் கொஞ்சம் குறையும். வேலை வாய்ப்பு புதிதாக தேடி வேற இடமாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்கனாலையும் அது கிடைக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல சூரியன் குருவை அசங்கப்படுத்தி இருக்கிறது சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 10 7ஆம் இடத்துல இருக்கும்போது கூட்டாளிகளால் நன்மை, கூட்டு தொழில் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் செய்யலாமான்னா உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு செய்யுங்க, நல்லதுதான். திருமணத்திற்காக வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னாக்க இந்த நேரத்துல திருமணத்திற்கான வரன்கள் வரும். அது கல்யாணத்துல போய் முடியுமான்னா உங்க சுய ஜாதகம் தான் பார்க்கணும் அதற்கு. ஏன்னா தசாபுக்தி இங்க முக்கியம். உங்களுடைய தசாபுக்தி 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி, அல்லது 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி, அல்லது 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி குறைந்தபட்சம் அந்தரமாவது நடக்குதுன்னாக நிச்சயமாக திருமணம் எல்லாம் கைகூடிடும், மேரேஜும் ஆயிடும். இந்த புதனும் சுக்கிரனும் 6ஆம் பாவகத்துல இருந்து மாதத்தோட பிற்பகுதியில இந்த 2 கிரகங்களும் இருக்கிறது வந்து ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, அல்லது வந்து வீடு சம்பந்தமான செலவுகள் மாற்றி அமைக்கிறது, ஆல்ட்ரேஷன், வாகனத்துல செலவுகள் இதெல்லாமும் கொஞ்சம் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் எதிர்பாலினருடைய அஃபெக்ஷன்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பாலினர் வரும், அல்லது உங்களை பகைச்சுக்கிட்டு போன பழைய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில இனிமேல் வந்து எதிர்பாலினர் பெரிய அளவுக்கு மன வருத்தமோ மன உளைச்சலோ இல்லை, ஒரு திடமான முடிவுக்கு வந்துட்டு இருப்பீங்க, ஒரு தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த எதிர்பாலினரால் எந்த பெரிய பிரச்சனைகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடையாது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வேலை நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேலையில முன்னேற்றம் உண்டு. அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே வரும். நாளாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். கூட்டு தொழில் செய்யறீங்கன்னாக்க கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. ஒரு பிசினஸ் வேற ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய எண்ணமோ அல்லது கடையை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய எண்ணமோ இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். அப்படி மாற்றலாமான்னா தாராளமா மாற்றலாம். உங்களுக்கு ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பும் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன தொந்தரவுகள், வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். அதற்கு மட்டும் நீங்க உணவு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க ஆடை ஆபரணம் சார்ந்த தொழில்கள், உணவுத்துறை, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், விவசாயம், எண்ணெய் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இந்த தொழில்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். அது இல்லாம சிறு தூர பயணம் செய்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு கடன் நடத்துறவங்க, சிறு வியாபாரிகள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், டீச்சிங் இந்த துறையில் இருப்பவர்கள், மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு கூடுதலாக வருமானமே வரும்.
மேலும் 4ஆம் பாவகத்துல இந்த சனி பகவான் இருந்து உங்களுக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார் இல்லையா, சில பேருக்கு அந்த வீடு சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கூட அந்த காலகட்டத்தில் உண்டு. இத்தனை நாளாக தயங்கி யோசிச்சுட்டே இருந்த செயல்கள் இனிமேல் அதை செயல்படுத்துவீங்க. வீடு கட்டலாம், அல்லது வீடு வாங்கலாம், அல்லது வாகனத்தை மாத்தணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த நாளா இருந்திருக்கும். ஏதோ ஒரு தடை ஆனா இருந்துட்டே இருக்கும். பணமே கையில இருந்தா கூட அதை வாங்க முடியாத மாதிரியோ அல்லது கட்ட முடியாத மாதிரியோ சில தடைகள் உங்க கையில இருந்துட்டு இருக்கும். அந்த தடைகள் நீங்கும் இனிமேல். அதனால துணிந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ஏற்கனவே 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன், நல்லா விலை ஏறும் அப்படின்ட்டு. இப்போ விலை ஏற்றம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க விலை ஏற்றம் நல்லாவே இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபடக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் நீங்க மே 10ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஈடுபடாம இருக்கிறது கூட நல்லது. அதற்கு பிறகு புதன் நீசம் நீங்கி 6ஆம் பாவகத்துக்கு வந்துடும் போது நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிடுறது நல்லது. தசாபுக்தி நல்லதா நடக்குதா, உங்க சுய ஜாதகத்துல புதன் வக்கரமாயோ அல்லது நீசம் பெற்றோ அல்லது அஸ்தங்கமாயோ இருந்தாக்க நீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பழனி முருகனை வழிபாடு செய்யணும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் பாவகத்துல இருந்து ராகுவோடு இருக்கிறதுனால கோபம் டென்ஷனால சில தவறான முடிவுகள், அவசர முடிவுகள் எடுக்கிறதுனால சில மன வருத்தங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். அதனால குறைந்தபட்சம் நீங்க முருகப்பெருமானை வீட்டிலிருந்தே கூட வழிபாடு செய்யலாம். அதாவது கந்த சஷ்டி கவசத்தை 48 நாளைக்கு நீங்க படிச்சுட்டு வாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறவர்களும் கந்த சஷ்டி கவசம் காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல படிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட நன்மைகள் ஏற்படும். அல்லது நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை நாள்ல போயிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.